தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் சீமான் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் சீமான் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புரட்சி தமிழகம் இந்த கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி. இவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். ஆதிதிராவிட மக்களின் தலைவராக உள்ளார். வட மாவட்டங்களில் இவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் 7ஆம் பொருத்தம், திருமாவளவனுக்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம். இவர் வன்னியர் சமூகத்தோடு இணைந்து இணக்கமாக செயல்படுகிறார். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோடு நெருங்கி பழகினார். நாம் தமிழர் கட்சியோடு நெருங்கி இருந்தார். இந்த சூழ்நிலையில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் அவர் விசிக தொண்டர்களால் தாக்கப்பட்ட போது இவர் கத்தியை காண்பித்து மிரட்டியதாக கூறப்பட்டது. குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டார். இவரை வெளியே கொண்டு வர நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை பெரும் முயற்சி எடுத்தது. ஏறத்தாழ ஒரு சில மாதங்கள் சிறையிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டார். குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்று நாம் தமிழர் கட்சியினர் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துள்ளது. இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தியை வெளியில் கொண்டு வரதுக்கு பெருமுயற்சி எடுத்தது நாம் தமிழர் கட்சி, அதன் வழக்கறிஞர் பாசறை. ஆனால் நன்றியை மறந்துட்டு இன்றைக்கி புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காப்புல. இது சரியான அரசியல் முறை கிடையாது. காலங்காலமாக இவருக்கு ஆதரவு தெரிவித்து இவருக்கு பிரச்சனைகள் சொல்லி வந்தபோது பக்கபலமாக துணையாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை கைவிட்டுட்டு இவர் அதிமுகவுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காப்புல. பரவாயில்லை, எங்கிருந்தாலும் வாழ்க வளர்க.